ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லோரும் இன்றைக்கி ஆடி முதல் நாளை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அம்மனை நினச்சி வழிபடுங்க, நல்ல காரியங்கள் நமக்கு சீக்கிரமே நடக்கும். நாளைக்கு குருவுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நான் இந்த கோலம் போட்டிருக்கேன். பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தணும் அப்படின்னாக்க ரொம்ப விசேஷமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. முதல் நாள் நைட்டே இந்த கொண்டக்கடலை ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஊசி நூலில் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோர்த்து குழந்தைங்கிட்டே கொடுத்திங்கன்னா கூட அவங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அதெல்லாம் அது மாதிரி நினைக்கும் போது செய்யும்போது மனசும் ஒருமுகப்படும் அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். அதனால் இந்த வேலையை அவங்கக்கிட்டே செய்யலாம். இல்லை குழந்தைங்களுக்கு டைம் இல்லைனாக்கா நாமளே கோர்த்து தட்சிணாமூர்த்திக்கு மாலையாக போடலாம். பொதுவாகவே குழந்தைங்க நம்ம எப்படி வளர்க்குறோமோ, சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் வளருவாங்க. அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நல்லது எல்லா பழக்க வழக்கங்களையும் எடுத்து சொல்லி வளர்க்கணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் 2 பேரும் வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுனால குழந்தைங்கள்கிட்ட பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு நேரமும் கிடைக்கிறதில்ல, வாய்ப்பும் அமையறதில்ல அவங்களுக்கு. அதனால் எதையுமே சொல்லி கொடுக்கறதில்ல குழந்தைங்களுக்கு. எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குழந்தைங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரிய வேணும். அது அவசியம், தேவை அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்க கேட்குறது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும்போது எதையுமே தோல்வியை தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் போயிடுது. கேட்டாக்க உடனே கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் போகுது. அதனால் எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி பழகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் தான் அந்த வயசில் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைங்களாவது சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், கேட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம். குழந்தைங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டங்களை எடுத்து சொல்லி புரியும் போது தான் வாழ்க்கையோட அர்த்தம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இது என்னோடய கருத்து. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.